ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: இசை கலைஞர்கள் மற்றும் இசை குறித்த உவே சாமிநாத ஐயரின் படைப்புகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை எழுதியவர் யார்? நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள். இதை வெளியிட்ட அகாடமி த மியூசிக் அகாடமி. IFFCO சாகித்ய சம்மன் 2025 விருதை யாருக்கு வழங்கியது? மைத்ரேயி புஷ்பா. இவர் இந்தி மொழி எழுத்தாளர். IFFCO என்பது இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட். உலகில் முதல் முறையாக ராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட 155 mm பீரங்கி குண்டுகளை பயன்படுத்தும் இராணுவம் எது? இந்திய இராணுவம். சென்னை IITயும் இராணுவ தொழில்நுட்ப வாரியமும் இணைந்து இதை உருவாக்கி உள்ளன. இது காற்றை உறிஞ்சி இயற்கையான அழுத்தத்தை ஏற்படுத்தி தொலை தூரத்தில் சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இந்த ராம்ஜெட் என்ஜினை உருவாக்கியவர்கள் சென்னை IITயின் பேராசிரியர்கள் PA ராமகிருஷ்ணா மற்றும் S வர்மா அவர்கள். ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள 40 வயதுக்கு உட்பட்ட 40 இளம் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இந்தியர் யார்? நிகில் காமத் அவர்கள். இவர்கள் 20வது இடத்தை பிடித்துள்ளார். இவரின் வயது 39. இவர் சிரோதாவின் இணை நிறுவனர் ஆவார். மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு மானிய திட்டம் மற்றும் பிணை ஆதரவு திட்டம் மூலமாக கடன் கொடுப்பதற்காக எவ்வளவு நிதியை ஒதுக்கியுள்ளது? ரூபாய் 7295 கோடி. இது 2025 முதல் 31 வரை 6 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி. மரபணு மாற்றம் மூலம் முள் இல்லாத மீனை உருவாக்கியுள்ள விஞ்ஞானிகள் யார்? சீன விஞ்ஞானிகள். கிபல் கார்ப் எனும் நன்னீர் மீன் வகையில் உள்ள ரன் X2P எனும் மரபணுவை நீக்கி முள் இல்லாத மீனை உருவாக்கி உள்ளனர். அக்டோபர் 27, 2025 அன்று தொடங்கிய SIR 2.0 மூலம் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 6.5 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். பூமியின் சுழற்சி தினம் ஜனவரி 8. பிரெஞ்சு இயற்பியலாளர் லியோன் ஃபூகோவின் அவர்கள் 1851 ஃபூகோ பெண்டுலம் என்னும் கருவி மூலம் பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்பதை நிரூபித்து காட்டியதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.